ஆமீன். ஆண்டவரே, தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிற தேவனாய் கர்த்தாவே, இந்த காலவேளை அபிஷேகத்தால் நிரப்புகிறவரே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனே எம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சேனையின் தேவனாய் கர்த்தாவே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அற்புதங்கள் தேவனே எம்மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஒருவராய் ஞானமுள்ள தேவனே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்திய தேவனே, ரட்சிப்பின் தேவனே எம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிறந்த நாள் 2 நாள் வரைக்கும் நீங்கள் அற்புதமாய் தாங்கி அற்புதமாய் எங்களை நடத்தி வருகிறவரே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 29ஆம் தேதி காண ஆண்டவரே உதவி செய்தவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்த போகிறவர் ஹல்லேலூயா சேனையின் கர்த்தாவே எம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, இரக்கமுள்ள தேவனே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியின் தேவனே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, சேனையின் தேவனே எம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, மாம்சமான யாவுடைய ஆவிகளுக்கு தேவனே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, எங்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தும் எங்கள் சேனையின் தேவனே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனே எம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிற ஹல்லேலூயா சேனையின் கர்த்தாவே நம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, எனக்கு எங்கள் மகிழ்ச்சி தருகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பேர் சொல்லி அழைத்த தேவனே நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாதவை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் சேனையின் தேவனாகிய கர்த்தாவே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, எங்களோடு இருக்கிற சேனைக்கு கர்த்தாவே எம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னோடு இருக்கும் என் இயேசு ராஜா, என்னோடு இருக்கும் என் இயேசு ராஜா, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னோடு இருக்கோ எங்கே சுராஜா, என்னோடு இருக்கோ எங்கே சுராஜா. கண்ணீரை துடைக்கோ கருணையே சோத்திரோ, கண்ணீரை துடைக்கோ கருணையே சோத்திரோ, கருவில் கண்ட கர்த்தரே சோத்திரோ, கருவில் கண்ட கர்த்தரே சோத்திரோ. ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னோடு இருக்கும் என் இயேசு ராஜா, என்னோடு இருக்கும் என் இயேசு ராஜா, எனக்காய் மரித்த இயேசுவே சோத்திரோ, எனக்காய் மரித்த இயேசுவே சோத்திரோ, எனக்காய் மரித்த இயேசுவே சோத்திரோ, எனக்காய் உயிர்த்த இயேசுவே சோத்திரோ. ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. என்னோடு இருக்கும் இங்கே சுராஜா, என்னோடு இருக்கும் எங்கே சுராஜா. ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை
உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு புரியலாம் சகல நாட்கள் நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசுவாவை பார்த்து சொன்ன எங்க சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, அல்லேலூயா, உயிரோடு இருக்கிறான் நன்னோடு இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, நான் உன்னை விட்டு விலகுவதும் என்னுடைய கைவிடும் சொன்ன ஆண்டவர், இந்த கால வேளையிலே நீர் எங்களுடைய கரத்தை பிடித்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். என்னுடைய ஆண்டவரே, உங்களுடைய வலது கரத்தினால் உங்களை பிடித்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் துணையாக ஆண்டவரே, கேடகமாக ஆண்டவரே, உயர்ந்த அடைக்கலமாக உயர்ந்த கண்மலையாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களுக்கு உயர்ந்த கண்மலையாக ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இந்த கால வேளையிலே ஆண்டவரை நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் வல்லமையாக கிரியை செய்கிற தேவனாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரை செய்து கொடுக்கிற தாசல வல்லமை பயன்படுத்துவோம். ஆண்டவரை நீர் எங்களோடு கூட பேசுவோம். குடும்பங்களை ஆசிர்வதியும். அந்த ஜெபத்திற்காக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை கருத்துக்குள்ளாக முடி மறைத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. உங்களுடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை ஜெபங்களுக்கு எங்களுக்கு இதாவே. ஆமென். 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 கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியே நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். ஆமா, இப்பொழுது தேவை செய்திக்கு நேராக கடன் சொல்கிறோம். நியூட் போட்டுக்கிடுங்க, எல்லாரும் நியூட் போட்டுக்கிடுங்க. தேவை செய்திக்கு எந்த விதமான இடைவெளி இல்லாதபடி பார்த்துக் கொள்வோம். குடும்பத்துக்கு இருக்கிற விவேகானந்தர் ஐயா அவர்கள் தேவை செய்தி கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளை இந்த ஜெப கூட்டத்திற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்திருக்கிற பரிசுத்த சேனை அதிகாரிகள், எல்லா ஊழியக்காரர்கள், எல்லா விசுவாசிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும் உரித்தாவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி உபாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 11, 12. உபாகமம் 11 வசனம் 11, 12. இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தலைப்பு கர்த்தர் விசாரிக்கும் வருடம். கர்த்தர் விசாரிக்கும் வருடம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களை போதித்தருள்வீராக. அப்பா, இந்த ஜீவ வசனங்களை நீர் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறீர். அதன் பிரகாரமாக நாங்கள் அவைகளை தியானிக்கவும் பயனடையவும் உங்களுடைய விருப்பப்படி வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு பிரியமாக எங்களை காத்துக்கொள்ளவும் அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் தந்திருக்கிற இந்த உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தர் கூறியிருக்கிற பிரகாரமாக நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் இந்த வருடத்தின் 2026வது வருடத்தின் ஆரம்ப மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்னமும் அவர் நம்மை வழிநடத்த மாறாதவராக இருக்கின்றார். வல்லமை மாறாதவராக, பரிசுத்தம் மாறாதவராக, அவருடைய திறமைகள், வல்லமைகள், அவருடைய பராக்கிரமம், அவருடைய தெய்வத்துவம் மாறாதவராக, நேற்றும் இன்று என்று மாறாதவராக நம்மோடு கூட இருக்கிற ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அவர் விரும்புகிறது ஒரே ஒரு காரியம்தான். அவர் கொடுத்திருக்கிற கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். இந்த அதிகாரத்திலேயே நாம் பார்ப்போமானால், முன்னே உள்ள வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், அவருடைய கற்பனைகளை எல்லாம் நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். அவர் விரும்புகிற விதமாக நாம் வாழ வேண்டும். அவருடைய வசனத்துக்கு ஏற்றபடி நாம் ஜீவிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அவருடைய கரம் நம்மேல் இருக்கிறது. அவருடைய பார்வை, அவருடைய
சிரத்தை, அவருடைய கவனம் நம்மேல் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த புதிய வருடத்தை நாம் ஒரு நல்ல தேசத்துக்கு ஒப்பிட்டு நாம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் என்ன கூறுகின்றார் என்றால், நாம் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். கர்த்தர் இந்த தேசத்திலே, கர்த்தர் இந்த வருடத்திலே நமக்கு வானத்தின் ஆசீர்வாதங்களாக்கிய மழை தண்ணீர் தந்து நம்மை திருப்தி செய்கிறார். இன்னும் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம் என்று மேன்மையும் தாழ்மையும் நிறைந்த உயர்வு தாழ்வுகள் உள்ள நாட்களாக இந்த நாட்கள், இந்த வருடத்தின் நாட்கள் அமைந்திருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த அடுத்த வசனம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் படிக்கிற பணமாக, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் என்றும் மாறாத தேவாதி தேவன். எல்லா தேசங்களிலும், உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் தேவனாக இருக்கிறவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனாகிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். நம் தேவன் என்று சொல்லும்படியான ஒரு பெரிய ஒரு ஒரு அருகதை, ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், பெரிய ஒரு உறவு, பெரிய ஒரு ஐக்கியம் நமக்கு தந்திருக்கிறார். இது எப்படி கிடைக்கும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய எல்லா காரியங்களையும் சொல்லி, நம்முடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் அவரிடம் சொல்லி, அவரோடு ஒருவருக்கு ஒருவர், அதாவது எனக்காக இன்னொருவர் அல்ல, இன்னொருவருக்காக நான் அல்ல, நானும் கர்த்தரும், நாமும் கர்த்தரும், ஒவ்வொருவரும் அவரோடு தனிப்பட்ட முறையிலே நாம் பேசி, அவரிடம் நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புரவாக்கி அவரோடு ஐக்கியமாக நம்மை காத்துக்கொள்ளும் ஒரு பெரிய ஒரு உறவு. இந்த உறவிலே தான் அவர் நம்மை குறித்து உன் தேவனாகிய கர்த்தர். இது ஒரு பெரிய விசேஷித்த ஒரு உண்மை, பெரிய விசேஷித்த ஒரு உறவு. என்னுடைய தேவன், நம்முடைய தேவன், எங்களுடைய தேவன், இந்தியாவின் தேவன், உலக எல்லா தேசங்களின் தேவன் என்று சொல்கிற ஒரு பெரிய ஒரு உறவு. இதை நாம் புரிந்து கொள்ளும்போது அது பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அதிலே தேவனுடைய ஒரு அன்பு, ஐக்கியம், நம்மை குறித்த ஒரு சிரத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக, அவரை நேசிக்கிற, அவரை சேவிக்கிற, அவருக்கு பிரியமான வகையில வாழ்ந்து அவரை பின்பற்றுகிற, அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை, இல்லை என்றால் ஒவ்வொருவரையும், இந்த வசதிக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் என்று கூறுகின்றார். உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற வருடம், இந்த தேசத்துல, நம்ம வாழ்ற இடத்துல, நம்ம இந்தியாவின் எந்த பகுதியில் இருந்தாலும், உலகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அது கர்த்தருடையதுதான். ஏனென்றால் கர்த்தர் தான் நம்மை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அந்த நம்மை இந்த இடத்துல வைக்கிறதுக்கு முன்பு இந்த இடத்தை அவர் சிருஷ்டித்து ஆயத்தப்படுத்தி நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அப்படியானால் அவர் நம்மை சிரத்தை உள்ளவராக நம்மை நாம் நன்றாக இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் என்ற அளவிலே அவருக்கு பிரியமான வகையிலே நமக்கு எல்லா வசதிகள், எல்லா விதமான சரீர ஆரோக்கியம், பாதுகாவல், எல்லா விதமான தேவைகள், எல்லா விதமான வசதிகள், நம்முடைய மன நிறைவு, நிம்மதி, ஆறுதல், திருப்தி
மற்றும் உள்ள எல்லா சந்தோஷம், சமாதானம், அவரோடுள்ள ஐக்கியத்தினாலே நமக்கு கிடைக்கிற அவருடைய வல்லமைகள், வரங்கள், கிருபைகள், அவருடைய எல்லா விதமான பரலோக பாக்கியங்கள், அவருடைய சுபாவங்கள், இவை எல்லாவற்றையும் தந்து நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கின்றார். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு அவருடைய கரம் நம்ம மேல் இருக்கிறது, அவருடைய சமூகம் நமக்கு கூட இருக்கிறது. அவருடைய சமூகம் நமக்கு கூட இருக்கிறது என்றால் நாம் அவரோடுள்ள ஐக்கியத்திலும் அவரோடுள்ள அன்பிலும் நாம் நிலைத்திருக்கும் போது அது நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை அவர் பயன்படுத்தும் வகையிலேயும் நம் மூலமாக அவருக்கு மகிமை உண்டாகும் வகையிலேயும் நம்முடைய தனிப்பட்ட முறையிலேயும் குடும்பமாகவும் சபையாகவும் நமக்கு பயனை கொடுக்கும் வகையிலேயும் அது அமைந்திருக்கும். நமக்கு விரோதமாக எழும்புகிற யாரா இருந்தாலும், பிசாசானவன் உபயோகிக்கிற யாரா இருந்தாலும், அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அவருடைய சமூகமாகவும் இருக்கும். அதைத்தான் நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தின காரியங்கள் இருந்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எஸ்ரா, நெகேமியா என்கிறவங்களை பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வழிநடத்தி வந்த நாட்களிலையும் கர்த்தர் அவங்க கூட இருந்த அவருடைய கரம் அவங்க மேல இருந்தது என்று அவங்க சாட்சி சொல்லி வழிநடந்த போது அவ்விதமாகத்தான் கர்த்தர் அவங்களை வழிநடத்தி இருக்கிறார். இன்றைக்கும் மாறாதவராக அவருடைய செய்கைகள் நமக்காக, நம்மை பாதுகாக்கிறதுக்காக, நாம் அவரோடு ஐக்கியத்திலே வாழும்போது நமக்கான எல்லா காரியங்களையும் ஒரு குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் மேன்மையாக உலக மக்களை விட உயர்ந்தவர்களாக நம்மை வைக்கிறவராக நம்மை தெரிந்து கொண்டு நமது மத்தியிலே வாழ்கிறதுக்கு விருப்பம் தெரிவித்து சந்தோஷமாக நமது மத்தியிலே வாழ்கிற தேவாதி தேவனாக இருந்து நம்மை சிரத்தையோடு கவனிக்கிற, நம்மை பார்வையிடுகிற, மேற்பார்வையிடுகிற, நம்மை விசாரிக்கிற தேவனாக இருந்து இந்த வருடத்திலே வழிநடத்த போகிறார் என்று அவர் கூறுகின்றார். நம்மை பாதுகாக்கவும் நமக்கு விரோதமாக பிசாசானவன் உபயோகிக்கிற மக்களையோ சூழ்நிலைகளையோ அவர் எதிர்த்து நிற்கிறவராகவும் நம்மோடு கூட இருந்து நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவர் என்று நாம் கூறும்போது நம்முடைய எல்லா தேவைகளையும், நம்முடைய எல்லா விதமான சுகம்பலன், நாம் நடக்க வேண்டிய வழியிலே முன்னே என்ன சம்பவிக்க இருக்கின்றது, அதற்காக கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கின்றார். அவ்விதமான ஒரு விசாரிப்பு, அவ்விதமான ஒரு கவனிப்பு, அவ்விதமான ஒரு ஒரு பெரிய ஒரு பிரசன்னம். ஏனென்றால் நம்முடைய வருங்காலத்தை பற்றியும் நமக்கு முன்னாக என்ன நடக்க போகிறது என்கிறதை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளாக நம்மை அர்ப்பணித்திருக்கும் போது அவர் நமக்கான காரியங்களை சரி செய்து அவர் நமக்காக வைத்திருக்கிற சித்தம், அவருடைய ஏற்பாடு, அவருடைய நோக்கம், நமக்காக அவர் வைத்திருக்கிற ஒழுங்குகள் நம் மூலமாக அவர் மகிமைக்காக, நமது பயனுக்காக நிறைவேறி அவர் நாமம் மகிமைப்படுவதற்காக நம்மை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். நம் மூலமாக கோடிக்கணக்கான பேர் கிறிஸ்துவை ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றா கோடி என்று நான் சொல்லுகிறேன் என்றால் அதையும் செய்ய வல்லவராகி அந்த தேவனைத்தான் நாம் விசுவாசிக்கின்றோம், அவரைத்தான் நாம் நம்பி இருக்கிறோம். அவரால் கூடும், அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும் என்பதையும், அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது என்பதையும், இந்த உண்மையை நாம் 100% விசுவாசிக்கிறோம். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கின்றோம், விசுவாசிக்கின்றோம், அவரை பின்பற்றுகின்றோம். இன்னும் மற்றவங்களுக்கும் அவரை குறித்து நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று நாம் அறிவிக்கின்றோம். சபைகளை ஸ்தாபிக்கின்றோம், ஆத்மாக்களை ஆதாயம் செய்கின்றோம், முன்மாதிரியான வாழ்க்கையை நடக்க நாம் முயற்சி செய்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை பயிற்சி செய்ய நாம் முயற்சி செய்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடியிலே அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கையை நடந்து காண்பிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்கின்றோம். இது மிகவும் தேவையான ஒன்று. ஆகவே இந்த 12ஆம் வசனத்திலே கூறியிருக்கிற பிரகாரமாக உபாகம 11:12 அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும்.
இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே இந்த அதிகாலை தியானத்திலே கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு இன்னும் உங்களுக்கு இந்த வசனங்களை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் அமைதியாக குவைட் டைம் ஆண்டவரோடு உட்கார்ந்து இந்த வசனங்களை நீங்கள் தியானித்து பார்க்கலாம். இந்த 2 வசனங்களுக்கு முன்பு உள்ள வசனங்களையும் இதற்கு பிற்பாடு எழுதப்பட்டிருக்கிற வசனங்களையும் நீங்கள் தியானித்து அவைகளில் நீங்கள் பயனடையலாம், ஆத்மீக பயனடையலாம், உற்சாகம் அடையலாம், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்திலே நீங்கள் நிறைவாக வாழலாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும், கர்த்தர் உங்களை உபயோகிப்பார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆத்மீக வரங்கள் யோவேல் 2:28 1 கொரிந்தியர் 12:8 முதல் 10 வரைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆத்மீக அபிஷேக வரங்கள் நாளை நிரப்பப்பட்டு அவருக்காக நாம் பயனடைய, அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட, மற்றவர்களையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் நமக்கு அறிமுகமானவர்களையும் ஆயத்தப்படுத்த, நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக நிலை நின்று நமக்காக காத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை அணியும் ஸ்லாக்கியம் பெறும் பாக்கியம் பெற தகுதியுள்ளவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு உரித்தாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரை நாங்கள் தியானித்த இந்த 2 வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆத்மீய ஜீவியத்துக்கு பெரும் உதவியாக இருக்கவும், ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் புதுப்பிக்கிறதாகவும் உற்சாகப்படுத்துகிறதாகவும் பலப்படுத்துகிறதாகவும் பயன்படுத்துகிறதாகவும் அமைந்திருக்க, இந்த வருடம் ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிற இந்த வசனங்களின் பிரகாரம் நீர் எங்களை விசாரிக்கிற வருடமாக அமைந்திருக்க, ஆண்டவரே நீர் இந்த வருடத்தை நீர் இந்த மக்களுக்கு நீர் ஆசீர்வதித்தாரும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது சரீரத்திலே சுகவீனங்கள், பலவீனங்கள், நோய்கள், வலி, வேதனை, கஷ்டங்கள் இருப்பின் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாதாக, உம்முடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த பரிசுத்த சேனை ஊழியக்காரர்கள், தலைவர்கள், விசுவாசிகள், சபை மக்கள், குடும்பத்தின் மக்கள், சின்ன குழந்தைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்து ஆண்டவரை நீர் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே ஒரு குறையும் இல்லாத படிக்கிறவர்களுக்கு நல்ல வெற்றி, நல்ல வேலை வாய்ப்பு, ஏற்ற வேளையில் அவர்களுக்கான நல்ல உம்முடைய பிள்ளைகளான வாழ்க்கை துணைவர்கள், துணைவிகள் மற்றும் நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல விதமான எல்லா தேவைகள், நல்ல சமாதானம், சந்தோஷம், அன்பு, ஐக்கியம் தோடு வாழ்ந்து முன்மாதிரியான வெற்றி கிறிஸ்தவ ஜீவியம் நடத்த ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தியறலும். எல்லா துதியும் கனவு மகிமையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த சேனை ஊழியக்காரர்கள் அனைவரையும், இந்த ஊழியங்களையும் சபைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் பல நாடுகளிலேயும் இந்த பரிசுத்த சேனை ஆலமரத்தை போல படர்ந்து வியாபித்து ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தட்டும், உண்மை உயர்த்தி காண்பிக்கட்டும். எல்லா துதியும் கனவு மகிமையும் உமக்கே தருகிறோம். எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.